பேர் அவங்க என்றைக்குமே எங்களுக்கு நீதியரசர் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு கலை உலகத்தை பற்றி அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருக்காரு. நீங்க ஏதோ போடுறது அதை டக்கு டக்கு டக்குன்னு சொல்றாரு, பார்த்து சொல்றாரு. அப்படி ஒரு கலைஞராகவும் நாங்கள் அவரை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க மனிதர் இன்று வந்து நமக்கு விருது வழங்குவது நமக்கெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பினை சிறப்பு. அதை நான் முதல்ல சொல்றது ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அப்புறம் மணிலால் சாரை பற்றி சொல்ல தேவையில்லை. அவருடைய அந்த கனிமா சங்கத்தின் மூலமாக அவர் செய்கின்ற தொண்டுகள் நிறைய தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்மேல் மிகவும் பாசம் உள்ளவர். எந்த நேரமும் அது ஒரு எது சொன்னாலும் உடனே நீங்கள் கொடுத்த அனுப்புங்க லெட்டர் நான் உடனே கண்ணா பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன், அதாவது உயர்ந்த மனது படைத்தவர் எங்களுடைய மணிலால் சார் அவர்கள். பேருக்கு தந்தவர் மணிதான். அப்புறம் ஹரிராஜன் மணி இருக்கு நிறைய. அப்புறம் ஹரிராஜன் சார் சின்னத்திரை இயக்குநர் சங்கத்துடைய தலைவர், கூட்டமைப்புடைய தலைவர். அப்படிப்பட்ட ஒரு ஹரிராஜன் சார் அவர் மனிதனுக்கு டைட்டில் அமைகிறதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஒரு மனிதனுக்கு டைட்டில் அமைகிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்த்தீங்கன்னா அவர் மங்கை ஹரிராஜன் ஒரு சீரியல் எந்த அளவுக்கு மக்கள் மனதிலே இடம்பெற்று இருந்தால் அந்த டைட்டிலோட ஒரு பேர் வந்திருப்பாங்க. அதுதான் மங்கை ஹரிராஜன். அவர் வந்தது எனக்கு அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன், நம்மளா நாட்டு நட்டாயா கடை உரைத்தாயா கொச்சி உரை அப்படிலாம் பேசி 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 தான் நடிப்புலகே வந்திருப்போம். நம்மலாம் எந்த ஒரு நடிகரும் சிவாஜி சாரை பேச்சு பண்ணால் வரவே முடியாது. ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்து எல்லாரும் எங்கேயா போனால் நடிகை தெரியுமா, அந்த கட்டபொம்மன் வசனத்தை பேசு, அந்த மணவர வசனத்தை பேசு, அப்புறம் அப்பெல்லாம் செலெக்ஷன். இப்போ விட மாறி போச்சு. ஆனால் மாறினாலும் இன்னைக்கு எவ்வளவு படங்கள் வருகிறது, சரித்திர படங்கள் வருகிறது. அப்போ வரும்போது சுவாமி சாருடைய அந்த இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நிற்கிறது நடக்கிறது எல்லாம் ஒரு ஸ்டைல். ஒவ்வொரு சரித்திர நாடகத்துக்கு நிறைய ஒரு ஸ்டைல் இருக்கு, புராணத்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, சமூக நாடகத்துக்கு ஒரு ஸ்டைல். அதெல்லாம் நமக்கு வழிகாட்டி அந்த ஒரு சவாலி வரும். அப்படிப்பட்ட ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த கண்முன் நிறுத்திய ஒரு மாபெரும் அதாவது கலை பொக்கிஷம் நம்முடைய சவாலி அவர்கள். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட வேஷம் எனக்கு 50வது சுதந்திர பொன்விழாவில் போடுற பாக்கியம் கிடைச்சிது. அப்போ எல்லாராலையும் எனக்கு அந்த பாராட்டு கிடைச்சிது. கவர்னர்களுடைய அன்றைக்கி முதலமைச்சர் இருந்தாங்க, மாண்புமிகு முதல்வர் டாக்டர் கலைஞர். அவங்க முன்னாடி எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கன்னி தமிழ் மகளும் கருச்சுமந்து தாய் வளமும் பொன்னி வளநாடு புலி வாழ்க்கை கொடியும் சென்னி வளர்ந்து சீர்பற்ற வாழ்வுகள் மண்ணி வளர்ந்தோக்கி வாழ்க வாழிகள் இப்படி பக்கம் பேசலாம். இப்போ டைம்